ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதன்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாயிருப்பீர்களாக, தைரியமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாயிருக்க என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. 118ஆம் சங்கீதத்தினுடைய ஆரம்பம் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்கிறதான இந்த பதத்தை யாராலும் மாற்ற முடியாது. சின்ன பிள்ளைங்க சண்டே ஸ்கூலில் படிக்கிற பாட்டு என்னன்னு கேட்டால், எஸ் காட் இஸ் குட், காட் இஸ் குட், காட் இஸ் குட் டு மீ. அந்த சின்ன பிராயத்திலேருந்தே அதைத்தான் நான் சொல்லிக் கொடுக்குறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அப்படி அவரை துதிக்கிற நேரங்களில் நமக்கு விளங்கி கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், அவர் ஒவ்வொரு நாளையும் நமக்கென்று கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அந்த குறித்து 24ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். அதற்கு முன்னால் 22ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுனால வேண்டாம் என்று தள்ளப்பட்ட ஒரு கல்லை எடுத்து மூளைக்கல்லாக்கி, ஓ ஹல்லேலூயா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. உங்களையும் என்னையும் வேண்டான்னு தள்ளினவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஆனால் நம்ம தள்ளப்பட்டதான நம்ம எடுத்து கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக வைத்து, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் போடும்போது மூளையில் ஒரு மூளைக்கல்லுன்னு வச்சா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த கல் வச்ச இடத்துலேருந்து டைரக்ஷன் மாறும். லெஃப்டோ ரைட்டோ ஸ்ட்ரெயிட் இல்லை. ஒரு மூளைக்கல் வச்சாச்சுன்னா இடது பக்கம் வலது பக்கம் அந்த சுவர் மாறும். நம்முடைய டைரக்ஷனை மாற்றக்கூடிய ஒரு கல்லாய், மற்றவர்களுடைய வாழ்க்கையினுடைய டைரக்ஷனை மாற்றக்கூடிய மூளைக்கல்லாய் தேவனாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அது எப்படி ஆயிற்று? அது தேவனாலே ஆயிற்று, தேவனாலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் இப்பொழுது இருக்கிற நிலைமை பார்த்தா, நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுடையவர். அதை நம்பி இறங்கிட்டோம்னு சொன்னால், நம்மை கொண்டு தேவன் செய்ய காரியங்களை குறித்து நாமே ஆச்சரியப்படத்தக்கதான நிலையில் கர்த்தர் வழி நடத்துவார். ஏனென்று கேட்டால், இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அது ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது சொல்லியிருக்கிறது, ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்கிறது, திஸ் இஸ் த டே ஆஃப் த லார்ட்ஸ் விக்டரி. இது கர்த்தர் உண்டு பண்ணின வெற்றியின் நாள் ஆகினாலே இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஸோ தேவனாய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நாளை நினைத்து, வேண்டாம் என்று தள்ளப்பட்டதான நம்மை மூளைக்கு தலைக்கல்லாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் சாட்சியாய் வைத்திருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்று கேட்டால், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், கர்த்தர் உண்டு பண்ணின வெற்றியின் நாள். இந்த நாளிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இன்றைக்கு தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தாவே, நாங்கள் இந்த நாளை வெற்றிகரமாய் கொண்டாட, வெற்றியின் நாளாய் கொண்டாட, கர்த்தருடைய வெற்றி நாளாய் கொண்டாட, அது எங்களுக்கு சொந்தமான நாளாய் மாறி நாங்கள் மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறோம் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்த கிருபை தாரும். நீர் அதை செய்ததற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தள்ளப்பட்ட நீங்கள் மூளைக்கு தலைக்கல்லாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது உங்களால் அல்ல, அது தேவனால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. God bless you abundantly again and again and again and again. Amen.